அந்த கேட்குற எல்லாத்துக்கும் ஓமன்னு தலை அடிச்சிட்டு தானே இதெல்லாம் உனக்கு சொல்ல தேவையில்லை. அப்புறம் என்ன ஆளுக்கு டக்குன்ற ஒரு வணக்கத்தை வச்சு விட. வணக்கம் முதலாளி. தம்பி யாரு? பஸ் இதை நான் சொன்னேன் பொடியனோட கணக்கு பார்க்கறதுக்கு ஒரு பொடியனை கேட்டீங்க. ஓகே ஓகே. இல்ல தம்பி தமிழ் என்ன மாதிரியோ? தமிழ் எல்லாம் நல்லா காய்ப்பு. தமிழ் நல்லா காய்ப்பு. அப்ப ஒரு வேலை இருக்கு இருங்க. நான் கூட தமிழ் படிகளுக்கு தான் வேலை கொடுக்குறாரு, சும்மா எல்லாருக்கும் கொடுக்குறேன் தெரியும் தானே. எங்கட படிக்கல இந்த தெரியும் தானே சொல்லியிருந்தா நாளை பற்றி. எனக்கு வந்து 20 வருட எக்ஸ்பீரியன்ஸ் பேங்க்ல வேலை செய்யணும். தம்பி பேங்க்ல வேலை செஞ்சா? சொன்னப்பல அதே மாதிரி ஆள் பேங்க்ல அக்கௌண்ட் நான் வேலை செய்தார். அண்ணா வாங்க கொட்டை ஏறுறதுக்கு 5 ரூபா வாங்க 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 ஏறுங்க நீங்க 2 பேர் ஏறுனா உங்களுக்கு 7 ரூபா பஸ். ஏறுங்க. சரி ஒரு நிமிஷம் காதை பொத்தப்பு விசாரிச்சுங்க வெளியில இவனை பத்தி. ஓகே தானே கணக்குகள் தித்தரம் படியன் கணக்கு வழக்கில் ஆள். சரி ஓகே. தம்பி காதுல இதுடாப்பா நாங்க வந்துடாப்பா இந்த பனங்கிழங்கு இந்த பனை சார்ந்த பொருட்களை தான் வெளிநாடுகளா விற்கிறோம். இந்த பனங்கட்டி ஒடிகள் அவிச்சக்கிழங்கு அப்புறம் பெனாட்டு ஒடிகள் எல்லாம் இதெல்லாம் விற்கிறோம் நாங்க. அப்ப உனக்கு எனக்கு அவரெல்லாம் சொல்லி தருவாரு. அது சிக்கல் இல்ல. டே நீ மடைய அவனை கூட்டிட்டு வந்து என்ன பத்தி பெருமையை சொல்லண்டா. இவர் வந்து சொல்ல பஸ்ஸை பற்றி சொல்ல நான் மறந்து போனேன். அந்த காலத்துல அந்த நேர கனகாலத்துக்கு முதல்ல இங்கே வந்துடுது வந்து அந்த காலத்துல இருந்து கஷ்டப்பட்டு தான் அந்த தொழில்கள் பழகி 4 பேர்ட்ட சங்கிலியா இருக்கு இப்படி அப்படியான ஒரு ஆளு பஸ் உங்களை பற்றி திறமை நீங்க கஷ்டப்பட்டு வளர்ந்ததை பற்றி தான் கதைக்கிறோம். டென்கல்டர் ரோர்மன் கோயில்கள் இருக்கு தானே. திருவிழா வந்தா 10 நாள் வாங்கிட்டாங்க படம் திரும்ப போய். நகைகள் எல்லாம் இங்க வெட்ட விட்டலாம். அடுத்த திருவிழா முடிஞ்சு வரைக்கும் பணக்காரனா தான் வருமாள. நல்லபடியா தான் சொல்றான் போல. இந்த முதல் கணக்கு பாக்குறதுக்கு ஒரு பொட்டையை கொண்டு விட்டு இந்த போய் விடுப்பு கிள்ளி விட்டு என்னன்றா பணக்காரனாகலாம் இடுப்பு கிள்ளிங்க. அவள் செட்டு பக்கம் அடி செம்ம அடி சட்டியானவா. நீங்க என்ன வேலை செய்றீங்க? நான்டாப்பா இப்படித்தான் தெரியும் தானே. அந்த பார்த்துக்கிற கணக்குகளை மிச்சங்களை பாக்குறது அடிக்கிறது என்னால மேனேஜ் பண்ணிடலாம் கிடக்கு. நீ வந்துட்டானே பாத்துக்கிறது செய்தின்னு சொன்னா உனக்கு வேலையை வாரத்துக்கு முதல்ல ஒரு கொஞ்சம் காசு அட்வான்ஸா தந்துருக்கு. எங்கேயாவது இப்படி நடந்திருக்குது. பார்த்து செய்திங்கன்றா சரி. தம்பி எனக்கு வந்து வேலை தொழில சுத்த வத்தம் முக்கியம், நேர்மையா இருக்கும். சரிதானே? நீ அந்த பேப்பர் எல்லாம் அவனோட கொடுத்து இந்த சைன்களை வாங்கி போட்டு தம்பியோட கார் திறப்ப கொடு. சரிதானே? ஆனா ஒரு சாதம் விடாம பாப்போம் கணக்கு. ஓகே சரிதாப்பா. நீ நாளைக்கு கவலைப்படாதீங்க. அவன் பாக்குற கணக்குல சரி நீ பார்த்து செய் நம்மளோட படியன்றான். நான் வாரேன்டா நிறைய வேலைகளுக்கு தெரியும். கார் திறப்பும் கொடுக்க சொல்லியா எனக்கு போட்டு தாக்கு நீ கணக்குகளை பார்த்துட்டு. சரிதானே? என்ன டவுட் வேணா கிடைக்க அந்த